வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. இன்று பதிவில் நாம கடைசி பாவக அச்சு 12ஆம் பாவக அச்சை பார்க்க போறோம். ராகு 12 கேது 6 இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சைன ஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அமைப்புல இருக்கிறவங்க அவங்க சொந்த நாட்டை விட்டு வெளியேறி புதுசா ஒரு கலாச்சாரம், மொழி, சமூக அமைப்புக்குள்ள இருக்கிற இடத்துலதான் இவங்க வாழக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள், சவால்களை இவங்க நேரடியா அணுகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி புவியியல் ரீதியா, ஜாகிரபியல் ரீதியான ஃப்ரீடம், உலக அனுபவங்களை இவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதாக இந்த 12ஆம் பாவக ராகு கொடுப்பாரு. அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு லோன்லினஸ், சமூக ஊடகங்கள் இருந்தும் உலகத்துல இருந்தும் எப்போதும் இணைந்திருந்தாலுமே கூட உண்மையான ஒரு ஆழமான நேரடியான மனித தொடர்புகள் இல்லாமல் உணர்வு ரீதியா தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலையும் இந்த 12ஆம் பாவக ராகு உருவாக்கி கொடுக்கும். ஸோ வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லேயோ இந்த மாதிரி புதிய கலாச்சாரம், மொழி பின்னடைவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய உள்ளூர் நாகபாகம், உள்ளூர் மக்களோட சேர்ந்திருக்க முடியாத அமைப்பு கொடுப்பதனால ஒரு தனிமை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கேது அப்படிங்கிறது கடமை, வேலை சுமைகளை கொடுக்கும். எங்க ராகு 12 இருக்கும்போது கேது 6 இந்த கடமை சுமைகள் இதையெல்லாம் கொடுக்கும். 6 அப்படிங்கிறது புதுநரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் லைஃப்ல அவங்களுக்கு தன்னால தவிர்க்க முடியாத ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள், வேலை அழுத்தம், சமூக கடமைகள், அது மூலமா வரக்கூடிய மன அழுத்தம், மன சோர்வுகள், மன கஷ்டங்கள் இதையெல்லாம் சாங்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்த கடமைகளை, சமூக கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தனிப்பட்ட வெறுப்புகளை தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த கேது உருவாக்கி கொடுக்கும். ஸோ இவங்களுடைய தற்போதைய சிரமங்கள் அப்படிங்கிறது இது ஒரு தற்செயலம் நடக்கிறது இல்லை. இது இவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ரிஃப்ளெக்ஷனா, பிரதிபலிப்பா அமையக்கூடிய ஒன்றுதான் இந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு, இந்த கடைசி அமைப்பு. ஸோ இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கணும். இதனால இவங்களுக்கு டயபிட்டிஸ், மூட்டு வலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டு. ஸோ தினசரி வாழ்வில் ஏற்படக்கூடிய சோர்வு, வலி இதெல்லாமே அவங்களுடைய செயல்திறனை தடை பண்ணக்கூடிய அமைப்புகளையும் இந்த நெகட்டிவ் ராகு கேதுக்கள் கொடுக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பதட்டமாகுது. எதிர்காலம் குறித்து பயம், அச்சுறுத்தல் அல்லது சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான அச்சம், கவலை இதெல்லாம் நரம்பு தளர்ச்சி, சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும். ஸோ இதனால நாள்பட்ட உடல் பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ராகு கேதுக்கள் கொண்டாந்து விட்டுரும். அதனால மனசையும் உடலையும் ஒரு நிலையான தன்மையில வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஸோ இவங்க தன்னோட வாழ்க்கையினுடைய அர்த்தம், நோக்கம் அல்லது உயர்ந்த உண்மை குறித்து ஒரு தெளிவான புரிதல்ல இருந்துகிட்டா நல்லதாக இருக்கும். அந்த தேடலை தன்னோட இருக்கவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவங்களோட ஆழ்மனதில் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ நிறைய பேர் இவங்களை சுற்றி இருந்தாலுமே கூட தான் எதிர்பார்க்கக்கூடியது அல்லது தான் வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம் இதை பற்றிய தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் அல்லது கேள்விகளை தனித்துவமாக உணர்ந்து அதனால் ஏற்படும் தனிமையை போக்கிக்கிறதுக்கான முயற்சிகளை இவர்கள் செய்தால் இவர்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.